இயேசு கிறிஸ்துவின் ஈரச்செனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். 10 மாதங்கள் மிக ஆச்சரியமாய் நடத்தின ஈஸ்வரவின் தேவனாகிய கர்த்தர் இந்த 11ஆம் மாதத்தில் முதல் நாளிலே முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த ஆராதனையிலே உங்களை மீண்டுமாய் சந்திப்பதிலே மிகுந்த பேரானந்தம் அடைகிறேன். மெய்யாகவே தேவனாகிய கர்த்தர் 10 மாதங்கள் நம்மை ஆச்சரியமாய் அதிசயமாக கண்மணி போல காத்து எல்லா சேதங்களுக்கு விலக்கி காத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலும் நம்மை காத்து நடத்த போதுமானவராய் இருக்கிறார். நாம் யாவரும் அங்கே இருக்கிற இடத்திலே எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நாம் செபிக்கலாமா? எங்கள் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக தகப்பனே, இந்த நல்ல மன மகிழ்ச்சி 11ஆம் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை துவக்கமும் நிறைவும் நீங்களாயிருந்து நடத்தி கொடுப்பீராக என்று சொல்லி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். தேவனுடைய அனுகிரகத்தின் கிருபை அளவில்லாமல் வெளிப்படுவதாக பொறுப்படுத்த வழி நடத்துங்க. தடைகள் நீங்கி போகட்டும். இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. என் அன்பு தேவ பிள்ளைகளே, பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக என்கிற பாடலை பாடி அப்படியே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் போகிறோம். கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து மகிமை படுவதாக. என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். எங்களோடு கூட நீங்கள் இருக்கும் விடங்களை இணைந்து கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. பட்டயத்தை ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரயாணத்தில் வீடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் வீடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. விதிப்பிடுவாய் தாண்டிடுவாய், விதிப்பிடுவாய் தாண்டிடுவாய். மக்கள்கள் உனக்கு உண்டு மறவாதே, மக்கள்கள் உனக்கு உண்டு மறவாதே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. சொல்லுங்க. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஓடுகிறாய், ஒழுங்கி படி ஓடு மகனே. ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய். பாவல்
மாதவனே உன்னாத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே சொல்லுங்க உன்னாத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஹல்லேலூயா சொல்லுங்க பாருங்க ஹல்லேலூயா. இனத்து தேவ பிள்ளையே, இந்த மாதத்தை தேவனாலே கர்த்தருடைய ஆவியானவர் விசேஷமான ஒரு மாதமாக நமக்கு மாற்றி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற இடத்துல சந்தோஷப்படுங்க, கழிப்புறு தேவனை துதிங்க. ஏன் தெரியுமா? இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடும் என்னோடும் நம் அனைவரோடும் ஏன் குடும்பத்தார் அனைவரோடும் தனித்தனியா கர்த்தருடைய ஆவியானவர் பேச இருக்கிற காரியம் என்ன தெரியுமா? நீ வாழ்த்திட வாழ்த்துகிறேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் இந்த 11ஆம் மாதம் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே கர்த்தரோடு பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீ எங்க இருந்தாலும் சரி, நீ எந்த சூழலில் இருந்தாலும் சரி, இந்த மாதத்துக்கு தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிறதான வாழ்த்து செய்தி என்ன தெரியுமா? நீ வாழ்த்திட வாழ்த்துவரே. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். 3 யோவான் 2ஆம் அதிகாரம் 3 யோவான் 2ஆம் வசனம் எடுத்துக்கொள்வோம், வாசிப்போம். பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஆத்துமா வாழ்ந்தது போல என்று சொல்லும் பொழுது பல ஆண்டு காலங்களாக இந்த ஆத்துமா எப்படி எல்லாம் வாழ்கிறது என்று சொல்லி நான் தியானித்து பார்த்தேன். அப்படி தியானிக்கிற நாட்களிலும் இந்த தேவ தூதை தேவ ஆவியான தந்த பிறகு இந்த ஆத்மா எப்படி வாழ்கிறது என்று சொல்லி தியானிக்கும் பொழுதும் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. அது அந்த ஆத்மா வாழ்வு எப்படி உண்டாகிறது என்று சொல்லி சில காரியங்களை பார்த்து அது வாழ்கிறது போல நம்மை வாழும்படியாக அது வாழ்கிறாராமா. அந்த நல்ல ஆசீர்வாதங்களை நாம் பார்த்து நாம் தேவ ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொள்வோம். ஆத்மாவுக்கு வாழ்வு எப்படி உண்டாகிறது, இந்த ஆத்மா வாழ்கிற அந்த வாழ்வு எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். எப்படி அதற்கு கிடைக்கிறது நல்ல வாழ்வு? முதலாவது தேவனின் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் வாழ்ந்து கொண்டிருக்கு. நாம் பார்க்கிறது ஆத்துமாவை குறித்து. அது எப்படி வாழ்வடைந்து இருக்கிறது, எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவது தேவனின் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவதான காரியம் இயேசுவின் இரத்தத்தினால் கிடைத்த ரட்சிப்பினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மூன்றாவதான ஒரு காரியம் தேவனோடு உடன்படிக்கை செய்து முழுகி ஸ்நானம் பண்ணினதாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. முதலாவது எழுதுங்க, தேவ கிருபை இரக்கம், இதனாலே ஆத்துமாவுக்கு வாழ்வு கிடைத்துள்ளது. இரண்டாவதான காரியம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கிடைத்த ரட்சிப்பினாலே ஆத்துமா வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மூன்றாவது நாம் ஞானஸ்நானத்திலே உடன்படிக்கை செய்தோம் அல்லவா? அந்த உடன்படிக்கை செய்து முழுகி ஸ்நானம் பெற்றதினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நான்காவதான காரியம் தேற்றவாளரின் உதவியால் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நான்காவதான ஒரு விஷயம், மன்னிக்கிறோம், ஐந்தாவதான விஷயம் தேவ வசன சத்தியத்தினாலே ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆறாவதான ஒரு விஷயம், நீ தேவனோடு நெருங்கி உறவாடுவதினால்
கிடைத்திடும் உன்னத அனுபவங்களை கொண்டு உன்னத தேவனோடு தேவ சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏழாவதான ஒரு காரியம், தேவ ஊழியரின் ஆலோசனையினாலும் ஊழியர் மூலம் உண்டாகும் தேவ வார்த்தையாகிய சத்தியத்தினாலும் காலமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இப்படிதான் நம்முடைய ஆத்துமா நமக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்தில் என்ன சொல்ற, இந்த ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாகிற என்கிறதான ஒரு நல்ல வாழ்த்துதல் செய்தியை தான் உனக்கு கொண்டிருக்கிறார். இந்த மாதத்திலே நான் நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறது தரிசிக்கிறது என்னதென்றால், இந்த செய்திக்கு பின் உன் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாக போகிறது. உன் சரீரத்திலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாக போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பு தேவ பிள்ளைகளே, எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கு நாம் சில காரியங்களை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இப்படிதான் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய ஆத்துமாவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒரு நாள் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மறக்கவே கூடாது. அது மட்டும் இல்லாதபடி உன்னுடைய ஆத்துமா வாழ்வதற்குரியதான காரியங்களிலே நீ மிகவும் கருத்தாக கவனமாக இருக்க வேண்டும். இந்த 7 குறிப்பிலே நாம் பார்த்தோம் அல்லவா, என்னென்ன காரியங்கள் தேவ கிருபையினாலும் இரக்கத்தினாலும் வாழ்வு அடைந்திருக்கிறது. இதை நீங்கள் போக்கடித்து விடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கிடைத்த ரட்சிப்பினாலே வாழ்ந்து கொண்டிருக்க உங்கள் ரட்சிப்பை கரப்படுத்திடவே கூடாது. தேவனோடு உடன்படிக்கை செய்து மூழ்கி ஸ்நானம் பண்ணினதினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது அல்லவா, அந்த ஞான ஸ்நானத்தின் உடன்படிக்கையிலே கர்த்தருக்கு பிரியமானது பிரியமில்லாதது என்று சொல்லி அறிந்து கொண்டாய் அல்லவா, அதில் நீ கவனமாய் இருக்க வேண்டும். தேற்றரவாளனின் உதவியை பெற்று பரிசுத்த ஆவி நிறைவை பெற்றாய் அல்லவா, அந்த பரிசுத்த ஆவியானவரை ஒரு நாளும் துக்கப்படுத்திடாதே. ஏன் தெரியுமா, ஆத்துமா வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 5வது விஷயம், தேவ வசனமாகிய சத்தியத்தினாலே ஒவ்வொரு நாள் வாழ்ந்து கொண்டு. எனவே சத்தியத்தை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அசட்ட பண்ணிடவே கூடாது. கேர்லெஸ்ஸா நம்ம விட்டுடக்கூடாது. ஹல்லேலூயா. சரியர்களை கேட்டு இருதயத்தை பத்திரப்படுத்தி அதற்கேற்றபடி நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு பகுதியும் நம்ம மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா நம்முடைய ஆத்துமா வாழ்வடைய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்ல, நம்ம பர்சனலா தேவனோடு கூட நெருங்கி உறவாடுவதனால கிடைத்திடும் உன்னத அனுபவங்கள். ஆமே, நம்ம எவ்வளவு ஆண்டவர் பக்கத்துல நெருங்குறோமோ ஒரு உன்னதமான ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கெயின் பண்ண முடியும். ஆமே, அந்த உன்னத அனுபவங்களோடு தேவ சமூகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆத்மா. அதனால தேவனோடு நெருக்கமாய் இருக்கிற புறவை நம்ம என்ன பண்ணிடவே கூடாது, விட்டுடவே கூடாது. எவ்வளவு நெருக்கமாய் போகிறோமோ நெருங்கிக் கொண்டே இருக்கிறோமோ அவ்வளவாய் நம்முடைய ஆத்மா பலன் கொண்டு வாழ்ந்து செழிப்பாய் இருக்கும். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, வெரி இம்பார்ட்டன்டான ஒரு காரியம் என்னன்னா, தேவனுடைய ஊழியர்களுடைய ஆலோசனைகள். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க நம்முடைய சமுதாயத்துல நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, சபைக்கு போவாங்க, சபையோட ஊழியர்கள்ட்ட கலந்து கொள்வாங்க, எல்லா காரியத்திலும் பர்ஃபெக்டா இருப்பாங்க. ஆனா ஊழியர்கள் ஒரு காரியத்தை ஒரு ஆலோசனை கூட என்ன பண்ண மாட்டாங்க, சரியா ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஆனா ஆத்துமா வாழணும்னா இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். என்ன தெரியுமா, தேவ ஊழியர்களுடைய ஆலோசனையினாலும் ஊழியக்காரர்கள் மூலமாய் வருகிறதான தேவ செய்தி, தேவ வார்த்தையாகிய சத்தியத்தினாலும் காலமெல்லாம் அவனுடைய ஆத்துமா வாழ போகிறது. ஹல்லேலூயா. இதை நம்ம இருதயத்துல பத்திரப்படுத்திக்கணும். இந்த காரியத்துல நம்ம கரம் தூண்டினவர்களாக காணப்பட வேண்டும். என்ன, இப்போ ஆத்துமா இந்த 7 காரியத்தின் மூலமாக உனக்குள்ள வாழ்ந்து செழித்து புஷ்டியும் பசுமையுமாய் இருந்து கொண்டிருக்கிறது. ஆமே, சொல்லுங்க ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியம் ஆத்துமா வாழ்வதற்கு தேவையான 7 காரியங்களை கர்த்தர் குறிப்பாய் காண்பித்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டிருக்கும். இப்போ அடுத்து என்ன சொல்ற, ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கணும்னு சொல்ற இல்லைங்களா. இப்போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து இருக்க தேவனாகிய கர்த்தர் காரியங்களை செய்கிறார். எல்லாவற்றையும் எதிர்பார்க்கும் போது 3 காரியத்தை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க நான் விரும்புகிறேன். உன் இல்லற வாழ்க்கையிலே, முதலாவது உன் இல்லற வாழ்க்கையிலே, 2வது உன் சரீர தேவத்திலே, 3வது உன் தேவன் தந்ததான வாக்கு தத்தங்களிலே. ஹல்லேலூயா. 3 விஷயங்களை தேவ ஆவியானவர் வாழ்வடையும்படியா இந்த மாதத்திலே கர்த்தர் ஆராதனை மூலமாக கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. முதலாவது உன் இல்லற வாழ்க்கையிலே, 2வது உன் சரீர தேகத்திலே,
மூன்றாவது உன் தேவன் தந்ததான வாக்கு தத்தங்களிலே. ஓகே, இந்த காரியங்களை நாம் தொடர்ச்சியாய் பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 60வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 24:60 வசனம். ரெபெக்காளை வாழ்த்தி எங்கள் சகோதரியே நீ கோடாகோடியாய் பெருகுவாயாக. ஆமென். நீ கோடாகோடியாக பெருகுவாயாக. உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். ஈசாக்குக்காக ரெபெக்காளை, எலியேசர் அவனோடு இருந்த சக ஊழியர்களோடு கூட தங்கள் சகோதரர்கள் அனுப்பும் பொழுது அவர்கள் வாழ்த்தின நல்ல செய்தி. ஆமென். இதை வைத்துதான் 3 விதமான காரியம், இல்லற வாழ்க்கை, உன் சரீர தேகம், தேவன் தந்ததான வாக்கு தத்தங்கள், இது வாழ்வடைவதை குறித்து கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட வாழ்வின் ஆசீர்வாதங்கள் இந்த 3 காரியத்திலே உங்களுக்கு உண்டாக போகிறது தெரியுமா? அதை நாம் பார்ப்போமானால் கோடாகோடியாய் பெருகிடும் ஆசீர்வாதத்தை தேவன் இந்த மாதத்திலே உங்களுக்கு வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த 11வது மாதத்துல 1ஆம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக தேவனாகிய கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? உன் இல்லற வாழ்க்கையிலே கோடாகோடியான பெருக்கத்தின் ஆசீர்வாதம் உண்டாக போகிறதா? உன் சரீர தேகத்திலே கோடாகோடியாய் பெருகுகிறதா ஆசீர்வாதங்கள் உண்டாக போகிறதா? உன் தேவன் தந்ததான வாக்கு தத்துவத்திலே கோடாகோடியான பெருகுகிறதான ஆசீர்வாதங்கள் உண்டாக போகிறதா? அல்லேலூயா. எத்தனை ஒரு வாக்கியத்தை இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பார்த்து வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழப் போகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே திரும்ப உனக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். என்ன காரியம் என்றால், நீ வாழ்ந்திட வாழ்த்துகிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு வாழ்த்து செய்தி இந்த மாதத்திலே உனக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதன் அடிப்படையில் இந்த மாதத்திலே உன்னுடைய வாழ்க்கையின் சகல பகுதிகளில் ஒரு உருமாற்றம், மறுரூபம் அடைய போகிறது, வாழ போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது, இல்லற வாழ்க்கையிலே யார் யாரெல்லாம் இப்படிப்பட்ட கோடாகோடியாய் பெருகிடும் ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள் என்றால், முதலாவது வரிசையில் இருக்கிறவர் கணவனின் ஆசீர்வாதம். ஆமென். கணவன் பெற்றுக் கொள்கிற ஆசீர்வாதம். இரண்டாவது இடத்தில் இருப்பது மனைவி ஆசீர்வாதம், மனைவியானவள் பெற்றுக் கொள்கிற ஆசீர்வாதம். மூன்றாவது பிள்ளைகளின் ஆசீர்வாதம், பிள்ளைகள் பெற்றுக் கொள்கிற ஆசீர்வாதம். இதை நாம் வரிசைப்படுத்தி இந்த 3 காரியங்களை பார்த்து, சரீர காரியங்களை பார்த்து, ஓகேவா, அதுக்கப்புறம் தான் கடைசியா நாம் பார்க்க போகிறது தேவன் தந்த வாக்கு தத்தங்களை. ஓகேவா, நம்ம தொடர்ச்சியாய் நாம் பார்ப்போம். இந்த மாதம் நீ ஆசீர்வாதத்தை எப்படி கோடாகோடியாக பெருகத்தக்கதாக நீ பெற்றுக் கொள்ள போகிறார். அந்த தரிசனத்தோடு, அந்த ஆவியின் அபிஷேகத்தோடு, அந்த வல்லமையோடு கூட ஹல்லேலூயா நீ பெற்றுக் கொள்ள போகிறாய் என்கிற நிச்சயத்தோடு கூட நீ கர்த்தர் தேவ சமூகத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து உன்னோடு பேச போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கணவனை குறித்து பார்க்கும் பொழுது 3 காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லி காண்பித்தார். அதை நான் சொல்லி நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். இல்லறத்து அரசனான கணவனான நீ கர்த்தருக்கு மிகவும் பயந்திருப்பாய் என்று சொல்லி சங்கீதம் 128 முதலாம் வசனத்தின்படியா இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே நீ என்ன செய்ய போகிறாய்? கோடாகோடியாய் பெருக்கத்தை நீ காண போகிறாய். யாரு? இல்லத்து அரசனான கணவனே, உன்னை குறித்துதான் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இந்த மாதத்திலே உனக்குள்ளாக கோடாகோடியாக பழுகி பெருக போகிறது. ஹல்லேலூயா.
இரண்டாவது, கணவனே உன்னை குறித்து தான் கர்த்தர் சொல்லுகிறார். கணவனான உன் கைகளின் பிரயாசத்திலே ஒன்றையும் நீ இழந்திடாமல் அதில் பாக்கியத்தை பெற்றிடுவாய் என்று சொல்லி சங்கீதம் 128 இரண்டாம் வசனத்துக்கு கர்த்தர் சொல்லுகிறார். என்ன தெரியுமா? கணவனான நீ உன்னுடைய கையின் பிரயாசத்தில் ஒன்றை நீ இழந்துட மாட்ட, அதை அப்படி அதனுடைய பிரதிபலனை பெற்று தருவாய். எப்படி தெரியுமா? கோடா கூடியான் படுகி பெருகுகிறதான ஆசீர்வாதமாய் நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். ஹல்லேலூயா. இன்னும் ஒன்று, கணவனுக்காய் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். என்ன தெரியுமா? மூன்றாவது விஷயம், இல்லத்து அரசனான கணவனே நீ உன் தேசத்திலே பேர் பெற்றிருப்பாய், பேர் பெற்றவனாய் திகழுவாய் என்று நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். எப்படி? இல்லத்து அரசனான கணவனே நீ உன் தேசத்திலே பேர் பெற்றவனாய் திகழுவாய். எப்படி தெரியுமா? கோடா கோடியாய் பெருகுகிறதாலே ஆசீர்வாதத்தினாலே. அல்லேலூயா. ஓரா சந்தரவரவா. திருமணமான அன்பு சகோதரனே, கணவன் என்கிற ஸ்தானத்திலே இருக்கிறவனே, உன்னை நான் கர்த்தர் இப்படிப்பட்ட நல் ஆசீர்வாதங்களினாலே இந்த மாதத்திலே நிறைக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது, மனைவியை குறித்து அவள் பெற்றுக் கொள்ளுகிற ஆசீர்வாதங்களை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற ஒரு 3 விசேஷ ஆசீர்வாதங்களை நாம் பார்ப்போம். முதலாவது, இல்லத்து அரசியான மனைவியான நீ. எப்படிங்க? இல்லத்து அரசியான மனைவியான நீ திராட்சை செடியின் தன்மை உடையவளாய் இருப்பாய். அதாவது உன் குடும்பத்தை சமாதானமாகவும் குளிர்ச்சியான நிலையிலும் வைத்திருப்பாய் என்று சொல்லி சங்கீதம் 128:3 படியாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். எப்படி? இல்லத்தரசியே, மனைவியானவளே, உன்னை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ திராட்சை செடியின் தன்மை உடையவளாக இருப்பாய். அதாவது எப்படியாவது உன் குடும்பத்தை சமாதானமாகவும் குளிர்ச்சியான நிலையில் வைத்திருப்பாய். அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தெரியுமா? கோடா கோடியாய் படுகி பெருகுகிறதான ஒரு ஆசீர்வாதத்தை இல்லத்தரசியான ஓ மனைவிகளே, உங்கள் மீது கர்த்தருடைய ஆவியானவர், சகோதரிமார்களே, திருமணமான பெண்களை உங்கள் மீது கர்த்தர் இந்த மாதத்தில் வைக்கிறார். அல்லேலூயா. நீ சிறப்பானவளாய் காணப்படுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவது கர்த்தர் சொல்லுகிற காரியம், இல்லத்து அரசியான நீ உன்னுடைய குடும்பத்தை மேன்மைப்படுத்துவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு சமான நிலையில் இருக்கும், அல்லது அதை விட கீழான நிலையில் இருக்கும், ஒரு மேன்மையான உச்சிதமான உன்னதமான ஆசீர்வாதங்களுக்குள்ளாக உன் குடும்பம் இன்னும் வராமல் இருக்கும். எப்படி தெரியுமா? ரிபுஷந்தரவலவா கர்த்தர் சொல்லுகிறார். ரிபுஷந்தரவலதியந்தரவலதியவா. இந்த ஓரஷந்தரவலதியவா இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற அநேக ஸ்திரீகள் உங்களுடைய முழங்கால்களை முட்டெட்டி என் குடும்பத்தை மேன்மைப்படுத்தும் என்று சொல்லி நீ வேண்டிக் கொண்டிருக்கிறாய் அநேக நாட்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ பெண்ணே, சகோதரி, ஓ ரஷந்தரவலவா திருமணமான இல்லத்தரசிகளே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ முழங்காலை முடக்கி தேவ சமூகத்தில் உன் சத்தத்தை உயர்த்தினாய் அல்லவா, உன் மூலமாக உன் குடும்பம் மேன்மை அடைய போகிறது இந்த மாதத்துறை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஓ நீதிமொழிகள் 31ஆம் வசனம் 16வது வசனம் 31ஆம் அதிகாரம் 16வது வசனத்தின்படி கர்த்தர் ஆசீர்வாதத்தை இல்லத்து அரசியான ஓ மனைவிமார்களே, திருமணம் முடிந்த ஸ்திரீகளை, பெண்களை உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். அது எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா? கோடா கோடியா படுகி பெருகுகிறதான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். நீங்கள் தான் உங்கள் குடும்பத்தை மேன்மை படுத்துகிறவர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். மூன்றாவது, மனைவியான நீ குணசாலி என்றும் பாக்கியவதி என்றும் போற்றப்படுவாய் என்று சொல்லி நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 29வது வசனத்தின்படி கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். எப்படி தெரியுமா? மனைவியான நீ குணசாலி என்றும் பாக்கியவதி என்றும் போற்றப்படுவாயா. அது எப்படிப்பட்டதா இருக்குமா? கோடா கோடியாய் படுகி பெருகுகிறதான ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று உன் நேசனாகிய கர்த்தர் உனக்கு வாழ்க்கை இல்லற வாழ்க்கை உண்டாக்கி கொடுத்தார் அல்லவா? அவர் தான் உன்னை பார்த்து உன்னை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா.
ஹalleluya. இதுவரைக்கும் உன்னுடைய குவாலிட்டிஸ், நற்பண்புகள் வெளியில யாரும் புரிஞ்சிக்காம இருக்கலாம், உன்னை துக்கப்படுத்தி கொண்டிருக்கலாம். எஸ் மாஸ்டர், தேங்க்யூ, தேங்க்யூ Holy Spirit, thank you for guidance, thank you for words, thank you Lord, thank you for blessing the Lord, hallelujah. கர்த்தருடைய ஆவியானவர், ஓ ஷபுலனிரபலனிரபலமா, திருமணமான பெண்ணை, ஸ்திரீயே, மனைவி என்ற ஸ்தானத்தில் இருக்கிறவளே, உன்னை நான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ குணசாலி என்று சொல்லி உன் குடும்பத்தார் சொல்லுவார்கள். நீ வாக்கியவதி என்று சொல்லி உன் குடும்பத்தில் உள்ள உன் பிள்ளைகளும் உன் கணவனும் உன் குடும்பத்தாரும் சொல்லுவார்கள் என்று சொல்லி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். அது எப்படிப்பட்டதாக இருக்கும் தெரியுமா? இதுவரைக்கும் உன்னை சரியா ஆனர் பண்ணாம இருந்திருப்பாங்க, கனவீனப்படுத்தி இருப்பாங்க. இனி அந்த கனவீனத்தை நீ பார்ப்பதில்லை, நீ பெருமூச்சு விடுவதில்லை, இனி துக்கப்பட்டு கண்ணீர் வடிக்க போவது இல்லை என்று சொல்லி உன்னைத்தான் உரைக்கிறார். ஷாகாலது நமூதி ஹலது ரிஷ்யரவா. நீ பல முறை தேவ சமூகத்திலே மனைவியான ஸ்தானத்தில் இருக்கிற பெண்ணே, ஸ்திரீயே, ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட பெரும்பாடுகள் என்று சொல்லி, ஏன் என்னை கனவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நித்தமும் கண்ணீரோடு கூட மன உளைச்சலோடு கூட அடிக்கடி தேவ சமூகத்திலே நிற்கிறவளாய் இருக்கிறாய். இந்த சத்தியத்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கிற ஸ்திரீயே, உன்னோடுதான் கர்த்தர் பேசுகிறார். இந்த நிலையை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிலிருந்து மாற்றி போடுகிறார். துக்கத்தின் பாதையிலே, கண்ணீரின் பாதையிலே போனார். இனி உன் வாழ்க்கை கழிப்பாக, மன மகிழ்ச்சியாக, சமாதானமாக, கூடாகொடியாய் பெருகத்தக்கதான ஆசீர்வாதத்தினால உன்னை நிரப்பி உன்னை ஆசீர்வதிக்கிறார் உன் தேவனாகிய கர்த்தர். ஹalleluya. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்தது, பிள்ளைகளுக்கு உன்னதான காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். பிள்ளைகளே, கவனித்து கேளுங்கள். முதலாவது, பிள்ளையான நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு கூட ஒன்றிணைந்து சகல நற்பண்புகளை உடையவர்களாகவும் இருப்பீர்கள் என்று சொல்லி சங்கீதம் 128 3ஆம் வசனத்தின்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹalleluya. பிள்ளையானவனே, மகனே, மகளே, உன்னை குறித்துதான் கர்த்தர் சொல்லுகிறார். என்ன தெரியுமா? எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உன் மீது இந்த மாதத்தில் இருக்குமா தெரியுமா? உன் குடும்பத்தோடு கூட ஒன்றிணைந்தால் எல்லா காரியங்களிலும் நீ பங்கெடுக்கிறவனாக நீ காணப்படுவாயா. இதுவரைக்கும் உன்னை நம்பி எந்த காரியமும் உன்னுடைய கரத்திலே உன்னுடைய பெற்றோர்கள் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். ஒரு அபுஷங்கர் என்ன நம்ப மாட்டாங்களே, என்னால செய்ய முடியுமே, எனக்கு ஞானம் இருக்கிறது, திறமை இருக்கிறது, என்னை ஏன் மதிக்க மாட்டாங்க, என் கூட ஏன் எந்த காரியத்தையும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க, டிசிஷன் அவங்களே எடுக்கிறாங்களே, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காம ஏங்கின தம்பி, ஷாலாதுரவா, தங்கச்சி, பிள்ளையே, மகனே, மகளே, கர்த்தர் உன்னோடு கூட இந்த மாதத்தில் பேசுகிறார். இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக, இந்த மாதத்தின் முதல் மாதமாக தேவாவியானவரை போதாது நிஷாலாபுரமா ஒரு சில பிள்ளைகளை கட்டி காண்பிக்கிறார். கண்ணீரோடு கூட, மனோடு விளைச்சலோடு, மிகுந்த பாரம் கொண்ட சிந்தையோடு கூட இருந்து உன் வாழ்நாட்களை கழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தரை புரட்டி போடுகிறார் இந்த மாதத்தை. ஓ, உன்னுடைய ஸ்தானத்திலே நிலைநிறுத்தப்படுவாய். உன் பெற்றோர்கள் இதுவரை உன்னை கனவீனப்படுத்தி இருப்பார்களா, இனி உன்னை கனப்படுத்துவார்கள், உன்னோடு டிஸ்கஸ் பண்ணுவாங்க, உன்னை நம்பி குடும்ப காரியங்களை பொறுப்பு கொடுப்பாங்க. இனி நீ கவலை கொள்ளாதே. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்துதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இனி வழக்கமான உளைச்சல் வேண்டாம் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். பிள்ளையான நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு ஒன்றிணைந்து, இதுவரை நீ ஒதுங்கி போன, எதிலுமே சரியா மன நிறைவோடு
பார்ட்டிசிபேட் பண்ணல, கலந்துக்கல, ஏனோ தானோ என்று நீ வேதனையோடு இருந்தாய். நீ அப்படி இருக்க போவதில்லை. நீ ஒரு முக்கியமான நபரின் அடையாளத்தை உன் குடும்பங்களை கர்த்தர் நிலைநாட்டுகிறார். எப்படி தெரியுமா? கோடா கோடியாய் பழுதி பெருகுகிறதான ஆசீர்வாதத்தோடு மகனை மகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவது, பிள்ளைகளே, நீங்கள் ஞானத்திலும் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் நாளுக்கு நாள் பெருகுவீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உரைக்கிறார். உன்னை பார்த்து சொன்னார்கள் அல்லவா, உனக்கு ஞானமே இல்லை, புத்தியே இல்லை, அறிவே இல்லை. உன்னை பார்த்து ஏளனமாய் நினைத்தார்கள் அல்லவா, உன்னை எண்ணி நகையாடினார்கள் அல்லவா. தம்பி, தங்கச்சி, பிள்ளை, மகனே, மகளே, உன்னை பார்த்துதான் இந்த 11ஆம் மாதம் முதல் நான் சர்வீஸ்ல கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். ஞானத்தினாலே, தேவ கிருபையினாலே, மனித தயவினாலே நாளுக்கு நாளை பெருக போகிறாயா. உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தேவாவியனது பாதத்தை மாற்றுகிறார். எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா? கோடா கோடியா பழுகி பெருகுகிறதான ஒரு ஆசீர்வாதமாய் கர்த்தர் அதை மாற்றி வருகிறார். மூன்றாவது உன்னை குறித்து தான் பிள்ளை கர்த்தர் பேச போகிறார். என்ன தெரியுமா? பிள்ளைகளே, உங்கள் வாழ்நாட்கள் கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் பிரியமாய் நடப்பீர்கள். அல்லேலூயா. எல்லாரும் உங்ககிட்ட லவ்விங் ஹார்ட்டோட ஒரு ஸ்பெஷல் கேர் எடுத்து உங்ககிட்ட தன்னுடைய அன்பு வெளிப்படுத்துகிறவர்களாய் மாறுவாங்க. ஏன் தெரியுமா? கர்த்தருக்கும் மனுஷருக்கும் நீங்க உங்களுடைய எல்லா காரியத்திலும் பிரியமுள்ளவர்களாய் நீங்கள் மாறப்போகிறீர்கள். அல்லேலூயா. உங்கள் நடக்கையில, செய்கையில, வார்த்தையில, எல்லாவற்றிலும் பிள்ளைகளை உங்கள் வாழ்நாட்களில் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடப்பீர்கள் என்று சொல்லி 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தின்படியா தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை பிள்ளை, தேவ பிள்ளை, தம்பி, தங்கச்சி, மகனை, மகளை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா இருக்குமா? கோடா கோடியாய் பழுகி பெருகுகிறதான ஆசீர்வாதமாய் இருக்குமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிக்க விரும்பி இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததான ஒரு காரியம், உன் சரீர தேகத்தில் கர்த்தர் என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்று பார்ப்போமா? இதுவரையிலும் இல்லறத்தில் உண்டான ஆசீர்வாதத்தை குறித்து நீ பார்த்தார். கணவனின் ஆசீர்வாதம், மனைவியானவருடைய ஆசீர்வாதம், பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை நாம் பார்த்தோம். இப்பொழுது உன் சரீரத்தையும், உன்னுடைய இந்த சரீரம், மாம்சப்பட்ட சரீரம், ரத்தம் ஓட்டம் கடந்த சரீரம், பல உணர்வுகளை சுமந்திருக்கிற சரீரம். ஏன் இன்னும் நான் சொல்லுகிறேன், இந்த சரீரமாகிய ஆலயம் தேவனுக்கு பிரியமான ஆலயமாய் மாறிவிட்டதே. இந்த சரீரத்தை குறித்து, இந்த சரீர தேகத்தை குறித்து கர்த்தர் பேச விரும்புகிறார். கவனிப்போமா என்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்று சொல்லி. அதற்கு முன்பதாய் சில வசனங்களை வாசிக்க நான் வாஞ்சிக்கிறேன். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி. அல்லேலூயா. மார்க் 5:34 கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா? உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் இப்படியாய் சொல்லி இருக்கிறார், உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே பொழுதும் என்று சொல்லி. ஆமென். அல்லேலூயா. உன் சரீரத்திலே தேவ பிள்ளை,
இந்த சரீர தேகத்தை குறித்த ஆசீர்வாதத்தை நீ கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது, எஸ் ஐ பிலீவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசித்து நான் பேசுகிறேன். தேவ அபிஷேகத்திலே நிறைந்தவனாய் தேவ சமூகத்திலே நின்றுதான் உன்னை பார்த்து ஓ கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். ஓ ரஷந்தரமா, எனக்குள் இருக்கிற தேவனின் அந்த அபிஷேகமும் கிருபையும் நதியாய் புரண்டு ஓடுகிறதை என்னுடைய ஆவியிலே உணர்ந்தவனாக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இதை ஆயத்தப்படுத்தும் பொழுதே ஒரு வித்தியாசத்தை, ஒரு மகிமை காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார் என்பதை நான் உணர்ந்தேன் என் ஆவியிலே. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, இந்த சரீர தேகத்தை குறித்த ஆசீர்வாதத்தை நீ உன் காதுகளினாலே கேட்டு கவனித்துக் கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய சரீரத்துக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை, சௌக்கியம், சுகம், பலன் உண்டாக போகிறது. என்னோடு நீ சேர்ந்த விசுவாசி, தேவ மகிமையை உன் சரீரத்திலே அவருடைய கரத்தின் தொடுதலை நீ உணருவாய். இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு நான் சொல்லுகிறேன். ஜீசஸ் கர்த்தருடைய மகிமை நிறைந்திருக்கிற ஒரு நேரம் இது. அல்லது உன் சரீர தேகத்திலே எத்தனை தான் வியாதிகள் இருக்கட்டும், பலவீனங்கள் இருக்கட்டும், ஒருவேளை தீராத வியாதி காரியங்களாய் கூட இருக்கட்டும், உன்னை பார்த்து உன் பரிகாரியான கர்த்தர் என் தழும்புகளினாலே நீங்கள் சுகமானீர்கள் என்று சொன்னார் அல்லவா? ஓ, அந்த தேவனாகிய கர்த்தர் உன் காயங்களை எல்லாம் கட்டுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தார் அல்லவா? அந்த தேவனாகிய கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? பயப்படாதே, கலங்கிடாதே, நான் உன்னை விடுவிக்கும் தேவன் என்று சொல்லுகிறார். எத்தனை வியாதி பலவீனங்கள் இருந்தாலும் ஒருவேளை அது தீரவே தீராதுங்க, அது தொடர்கதையாகி நான் மாறிவிட்டது. ஐயோ, இன்றைக்கு இந்த வியாதி சிறுமை என் சரீரத்தை விட்டு, இந்த வியாதி பலவீனங்கள் என்றைக்கு என் சரீரத்தை விட்டு போகும் என்று சொல்லி ஒருவேளை நீ உபவாசித்து விட சென்று கொண்டிருக்கலாம். நீ நடக்கும் போது, உட்காரும் பொழுது, படுக்கும் பொழுதும் கூட, ஏன் உன் இல்லறத்திலே, உன் வீட்டிலே வேலை செய்யும் பொழுது, பிரயாணம் செய்யும் பொழுது, உன் வேலை ஸ்தலத்திலே இருக்கும் பொழுது கூட உன் சரீர சுகத்துக்காக நீ போராடி கொண்டிருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளையை காலாமுஷாதரமா, இன்னும் ஒரு தீர்வு கிடைக்கலையே என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருந்தாய் அல்லவா? ஒரு மூச்சு விட்டாய் அல்லவா? கதறினாய் அல்லவா? எத்தனை பேரிடத்தில் எத்தனை நேரம் வெட்கத்தை விட்டு உன் சரீர வியாதிகளை சொல்லி தீர்வு கிடைக்குமா என்று கலங்கினாய் அல்லவா? உன்னை பார்த்து நான் உன் மீட்பர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீ பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னை விடுவிக்கும் தேவனாகிய நாமத்திலே வெளிப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் உனக்கு போதுமானவர், கிருபை நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவராக உன் சரீரத்தை என்று வெளிப்படுகிறார். ஈஸ்வராதி அந்தரமலவரா, அது வியாதியாக இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், தீராத பிரச்சனை உன் சரீரத்திலே தொடர்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டு முடிப்பதற்கு முழுவதாகவே எஸ், நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் விசுவாசித்து, ஓ, உன்னுடைய ஆவிக்குரிய தகப்பனை நான் அறிக்கை செய்கிறேன். நீ சுகத்தை பெறப்போவது அதிக நிச்சயம். எஸ், இந்த 11ஆம் மாதம் முதல் ஆனந்தங்களே கர்த்தர் சரீர தேகத்தை தொட வந்துவிட்டார். நீ இழந்திடாதே, அதை ரிசீவ் பண்ணிக்கோ, அதை உனக்கு சொந்தமாக சுதந்திரித்துக் கொள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், தீராத வியாதி இனி இந்த வியாதினாலே எழுந்திருப்பது இல்லை என்று சொல்லி அநேகர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது தீராத வியாதி என்று சொல்லி ஒவ்வொரு ரஷத்தரவத்தன் மாற்றினாலே உன்னை உருவி குத்திருக்கிறார். ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீயோ இனி
வியாதி படுக்கையில் இருப்பது இல்லை. I promise with you in Jesus name. நீ நன்கு தேவப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். பெரும் வியாதிகளாய் இருக்கலாம், நாள் கடந்து மாதம் கடந்து வருடம் கடந்து இருக்கலாம். மீட்பர் உன்னை பார்த்து சொல்லுகிற ஒரு விசேஷமான காரியம் என்ன தெரியுமா? இனி நீ வியாதியின் படுக்கையிலே எழுவது இல்லை என்று உன்னை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ வியாதியின் படுக்கை விட்டு எழுந்திருப்பாய் என்று கர்த்தர் உனக்கு வாக்குப்பட்டிருக்கிறார். சங்கீதம் 41:8 3 வசனத்தின்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. எப்படி தெரியுமா? கொடியாய் பழகி பெருகிறதான ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தை உன் சரீரத்தை உன் சுக காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி உனக்கு தருகிறார். நீ பெற்றுக்கொள். இவ்வளவு நாள் உன் சரீர தேகத்தின் பாடுகளுக்காக எவ்வளவு போராடினாய் அல்லவா? இன்றைக்கு கர்த்தர் உனக்கு பதில் கொண்டிருக்கிறார். இந்த மாதத்தின் முதல் 6வது நாளிலே கர்த்தர் பதில் கொண்டிருக்கிறார். 2வது உன்னை பார்த்து அவர் சொல்லுகிற காரியம், உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு மீட்டு காத்து கொள்ள போகிறார். அல்லேலூயா, ஆமென். உன் நோயெல்லாம் உன்னை விட்டு ஓடி போக போகிறது. நீ குணமடைகிறாய். நீ இருக்கும் இடத்துல கர்த்தரை துதிக்க ஆரம்பி. ஆண்டவரே, ஒவ்வொரு விசேஷித்த உம்முடைய தழும்புகளில் வல்லமை, வசனத்தின் வல்லமை, இயேசு என்கிற நாமத்தின் வல்லமை, விசுவாச விண்ணப்பத்தின் வல்லமை, இந்த செய்தியிலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிற தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமை என்னை இப்பொழுது என் சரீரத்தை தொட்டு குணமாக்கி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் பிராணனை அழிவுக்கு மீட்டு காத்துக்கொள்ள போகிறதுக்காக உம்முடைய கிருபை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி என்று சொல்லுவேன். சங்கீதம் 103 3 வசனம் 4 வசனத்தின்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். அது எப்படி இருக்குமா? கோடாகோடியாய் பழுகி பெருகுகிறதானே ஆசீர்வாதமாக அது உன் சரீரத்திலே மாறுகிறது. இன்னொரு ஆசீர்வாதத்தை உன் சரீரத்துக்காய் தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியத்தையும் தந்து உன்னை குணமாக்கி பலத்த சாட்சியாக மாற்றப் போகிறார். அல்லேலூயா. உன் சரீரத்துல பல வியாதிகளை நீ சுமந்து இருக்கிறனால உன் வாழ்க்கை சாட்சி இல்லாம போயிட்டு இல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். கர்த்தரை உன்னை பார்த்து சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? உனக்கு சௌக்கியம் ஆரோக்கியத்தை தந்து உன்னை குணமாக்கி பலத்த சாட்சியாய் மாற்றுகிறாராம். அல்லேலூயா. எரேமியா 33 6 வசனத்தின்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். கோடாகோடியாய் படுதி பெருகுகிறதான ஆசீர்வாதம் சரீரத்தை மாதத்தை உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அப்படியே சுதந்திரித்துக் கொள்ள அன்பு தேவ பிள்ளை. இனி நீ வியாதியை காணப்போவது இல்லை. வியாதி பெருக்க உன்னை படுக்கைகளை படுக்க வைப்பது இல்லை. சுகம் உண்டாகிவிட்டது. நீ அதை சுதந்திரமாய் பெற்றுக்கொள். 3வதான ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவன் தந்த வாக்கு தத்துவம். அநேகருடைய பெரிய ஏக்கமே, ஐயோ இத்தனை காலங்களாக தேவன் சொன்ன வார்த்தை, அந்த வாக்கு தத்துவம் இன்னும் நிறைவேறவில்லையே என்ற ஒரு தாக்கம். அப்படின்னா எல்லாருக்குள்ளே அந்த ஏக்கம் இருக்கிறது. இந்த மாதம் 11வது மாதம் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கணும்னு சொல்லி விரும்பினார் பாரு. அவன் தான் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு தந்த வாக்கு தந்தார். அது எல்லாத்தையும் எப்படி அவன் மாற்றுகிறார் என்று, ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார் என்று பார்ப்போமா?
என்னாகமம் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 19வது வசனம் எடுத்துக்கொள்வோம். எல்லாம் எடுத்துக்கொள்வோம். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். வாசிப்போம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. அவர் வசனித்து நிறைவேற்றாமல் இருப்பாரா. அவர் பொய் சொல்ல மாட்டார். மனசு மாற மாட்டார். மனிதனை போல கண்ட காரியங்களை தனக்குள் தோன்றுகிறதை சொல்லிவிட்டு நான் தெரியாம சொல்லிட்டேன், சாரி, என்ன மன்னிச்சுக்கோ, ஒரு நாளும் சொல்ல மாட்டார். அவர் யார் தெரியுமா? நீ நல்லா வாழ்ந்து சுகமா இருக்கணும், எல்லாவற்றிலும் மேன்மையா இருக்கணும், எல்லாருக்கும் முன்னாடி தலை நிமிர்ந்து அப்படி இருக்கணும்னு சொல்லி விரும்புகிற உன் மீட்பர். ஆமென். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றி உன்னை மேன்மைப்படுத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் ஒரு 3 காரியங்களை உன்னோடு பேச விரும்புகிறார். அல்லேலூயா. முதலாவதான காரியம், தேவனின் உன்னதமான பிள்ளைகளாகி நீங்கள் உங்களை பார்த்துதான் சொல்றாரு. எப்படி சொல்றாருங்க? உன்னதமான தேவனின் பிள்ளையாகிய சகோதரா, சகோதரி, தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, உன்னை பார்த்த ஒரு காரியம் சொல்கிறார். என்ன தெரியுமா? நீங்கள் வீடு கட்ட போறீங்களா? என்ன ஷக்கால தீர மூலதீன தீயந்த ரசத்தரமலமா ஓரி பாஷத்தரமலதீரமலமா தாவீதுக்கு ஒரு வீடை உண்டாக்க வேண்டும் என்று சொன்ன மீட்பர் ஓ ஷமலம் அவனுக்கு சொந்தமான ஒரு வாசஸ்தலத்தை ஓ ஷப்பலதீன கந்தரம அவனுக்கு உண்டாக்கி தருகிறார். ஆமென். அல்லேலூயா. வீடுகளை கட்டுவீர்கள், திராட்சை தோட்டத்தை நாட்டுவீர்கள், அதன் பலனை நிறைவாய் பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்கிறார். தேவனின் உன்னதமான தேவ பிள்ளையே, உன்னை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் வீடுகளை கட்டுவீர்கள், திராட்சை தோட்டத்தை நாட்டுவீர்கள், அதனுடைய பிரதிபலனை எப்படியா நிறைவாய் பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லி ஏசாயா 65ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் எப்படி மாறுகிறது தெரியுமா? கோடா கொடியாய் பழகி பெருகுகிறதான ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி தருகிறார். அல்லேலூயா. இரண்டாவது, இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி தருகிறதிலே தேவன் எத்தனை உண்மை உள்ளவர் என்பதை பார்ப்போமா? இரண்டாவதான காரியம், கர்த்தர் தன்னுடைய ஆசீர்வாதத்தினால் திரட்சியான அம்பாரமாய், அதாவது சீயோனின் சகல உச்சதுகளினால் உன் வீட்டையும் உன் தொழிலையும் மற்றும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் நிரப்ப போகிறார். ஆமென். அல்லேலூயா. பார்க்கலாமா? கர்த்தர் தன்னுடைய ஆசீர்வாதத்தினால் திரட்சியான அம்பாரமாய், அதாவது சீயோனின் சகல விதமான உன்னதங்களினால் உன் வீட்டை, உன் தொழில மற்றும் உனக்கு உண்டான சகல எல்லாவற்றையும் அவர் என்ன பண்றாராம்? ஆசீர்வதித்து நிரப்புகிறாராம். 2 நாளாகமம் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின்படி, சங்கீதம் 128 6ஆம் வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் எப்படி மாறுகிறது தெரியுமா? கொடியான் பழகி பெருகுகிறதான ஆசீர்வாதமாய் மாறுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். மூன்றாவதான ஒரு காரியம் என்ன தெரியுமா? வாக்குத்தத்தம். உங்களை ஒண்ணுமே செய்தபடி தந்தது சொல்லி இருக்கிறார் அல்லவா? அந்த தேவன் தான் இந்த வழியிலே உங்களோடு கூட பேசுகிறார். மூன்றாவதான ஒரு விஷயம், இரவின் பயங்கரம், பகலின் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்துல பாழாக்குகிறதான சங்காரம் உங்களுடைய குடும்பத்தையோ அல்லது உங்களுடைய ஆசீர்வாதங்களையோ ஒன்றுமே செயல்படுத்த முடியாது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 91
5, 6 வசனங்களின்படி உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதம் கோடா கோடியாய் பழுகி பெருகுகிறதான ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி தருகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, தேவ ஆவியானவர் என்ன சொல்ல விரும்பினார்? ஹல்லேலூயா! கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீ வாழ்ந்திட வாழ்த்துகிறேன் என்று சொன்னார் அல்லவா? அந்த தேவனாகிய கர்த்தர் தான் இந்த மாதத்திலே அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஏன்னா இது ஒன்று கூட மனுஷனால் உண்டானது அல்லவே அல்ல. மனுஷனால உண்டானது அல்லவே அல்ல. இதை நான் எப்படி தேவனால் உண்டானது என்று சொல்லி இதை நான் கன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னா, இந்த 1ஆம் தேதி இந்த முதல் ஆராதனை என்னுடைய துணைவியாரின், அன்பு துணைவியாரின் பிறந்த நாள். அவங்க சொன்ன ஒரு காரியம் என் உள்ளத்தை அதிகமாய் தொட்டது. என்னை பார்த்து அவங்க சொன்னாங்க, இந்த முதல் நாள் நவம்பர் 1ஆம் தேதி இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில என்னுடைய பிறந்த நாளை நான் காண்கிறேன். நிச்சயமாய் தேவனாகிய கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறதான தீவுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் புறப்பட்டு வரும். நீங்கள் ஆயத்தமாகுங்கள் ஜெபத்தோடு என்று சொன்னாங்க. நான் அவர்களை பார்த்து கேட்ட ஒரு கேள்வி, எப்படி கூட கன்ஃபார்மா சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன் என்று சொன்னாங்க. ஹல்லேலூயா! எனவே நான் தேவ சமூகத்திலே அதிகமாய் காத்திருக்கும் பொழுது அவர் கொடுத்த வார்த்தை தான், எல்லாவற்றிலும் வாழும்படி வாழ்த்துகிறேன் என்று சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா! கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீ வாழும்படி வாழ்த்துகிறேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் என் மனைவி பிறந்த நாள் இன்று இந்த வார்த்தைகளை அவர் உறுதிப்படுத்தி கொடுத்தார். எத்தனையோ செய்திகளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். ஆனால் இந்த செய்தி தேவ சமூகத்திலே அதிக நேரமாய் காத்திருந்து ஒவ்வொரு வார்த்தைகளாய் தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். பெற்றுக்கொள்ளும் பொழுதே என்னுடைய மனதுக்குள் மிகப்பெரிய நிறைவு வந்தது. ஹல்லேலூயா! நான் கேட்ட இந்த சத்தியத்தின்படியே என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலும் ஆன்லைன் சர்வீஸ்ல கூடியிருக்கீங்க இல்லையா? இந்த வாக்கு தத்துவங்களின்படியே, அவர் சொன்னபடியே, அவர் பேசினபடியே அவர் வாழ்த்துதல் உங்களுக்கு வந்து சேர்ந்து விட்டார். நாம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா! ரிபலதரா ஷக்கரமா மமமலதரமா. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஸ்தோத்திரம் இயேசுதேவா. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை
தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. எங்கள் மகா கிருபையும் நிறைக்கும் நிறைந்த பரவலுக்கு தகப்பனே, உம்மை மனதார துதித்து உம்மை ஸ்தோத்திரித்து உம்மை கனப்படுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்க வாழணும் சொல்லி எங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்த தேவன் உம்முடைய சமூகத்திலே எல்லா காரியங்களையும் நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். நீங்க அனுப்பி கொடுத்த உங்களுடைய தெய்வீக மகத்துவத்தின் வார்த்தை ஆசீர்வாதங்கள் ஒன்றும் என் பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடி கடினமான காரியங்களாய் மாறவே வேண்டாம் என்று சொல்லி உங்க சமூகத்திலே நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறேன். தேவாவியான பொறுப்பெடுத்து என் பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் இந்த மாதம் முழுவதும் இந்த துவக்க நாள் முதல் முடிவு நாள் மட்டும் நீங்க நடத்தி நிறைவை பெற்றுக்கொள்ள பலத்த சாட்சியாக மாற என் தேவனாகிய கர்த்தர் கிருபை தரும்படியால் மனதான ஆவிக்குரிய தகப்பனாய் உள்ளத்தில் மன நிறைவுடன் வாழ்த்தி ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறேன். கிருபை பெருகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகரணங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய சிநேகம் என்றும் என்றும் சதா காலங்களில் விசேஷமாய் இந்த மாதத்தின் துவக்க நாள் முதல் கொண்டு இந்த மாதத்தின் நிறைவு நாட்கள் மட்டும் நடத்தி ஆசீர்வதித்து எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தந்து நடத்துவாராக. ஆமென், ஆமென். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. Hallelujah, hallelujah, hallelujah. God bless you. என் அன்பு தேவ பிள்ளை, கர்த்தருடைய ஆவியால திட்டவட்டமா நீ எப்படி வாழ போற, இந்த மாதம் எப்படி இருக்க போகுது என்று திட்டவட்டமா கர்த்தர் பேசி இருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை யாருமே இழந்துடாதீங்க, நிறைவாய் பெற்றுக்கொள்ளுங்க. மீண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாய் அடுத்தவாறு உங்களை சந்திக்க காத்திருப்பது உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன். God bless you.